அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே தீரணும் அப்படின்னு நினச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் அதிகமாக நினைவு கூற வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமாக அவனை நினைவு கூறுகின்றோமோ அதைவிட பல மடங்கு அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவான். நம்ம அவனை தஸ்பீக் செஞ்சு கொண்டே இருக்கும்போது என் அடியான் கஷ்டப்படுகின்றான், துன்பப்படுகின்றான், அவனுடைய கவலையை நான் நீக்கினோம், இந்த துன்பத்திலையும் என்னை அவன் நினைக்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரி எல்லா சோதனைகளையும் லேசாக்கிடுவான். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமல்கள் செய்யுங்க. நான் 5 வேளை தொழுகிறேன், நார்மலாக குரான் ஓதுறேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அதை தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகமாக அல்லாஹ்வை நெருங்க முயற்சி செய்யுங்க. அதிகமான துவாக்களை எடுத்து ஓதுங்க. நீங்கள் ஒரு 2 பேஜ் குரான் எடுத்து ஓதுனா இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்து ஓத பாருங்கள். தஹஜுத் தொழுகை, துஹா தொழுகை, எக்ஸ்ட்ரா நஃபில் தொழுகை சொல்லிட்டு உபரியான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க முயற்சி செய்யுங்க. என்னெல்லாம் சிறப்பான திக்ருகள் இருக்குது, என்ன சிறப்பான துவாக்கள் இருக்குது, எதை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை உடனடியாக தீர்ப்பான், அல்லாஹ்விற்கு பிடித்த திக்ருகள் என்ன, அமல்கள் என்ன சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை நெருங்க முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக நம்முடைய சோதனைகள் எல்லை கடந்து போனாலும் சரி, இதை முடியவே முடியாது, தீர்க்கவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, நல்ல ஒரு சொல்யூஷன், இம்மிடியேட்டாக ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு இருக்குது அல்லாஹ்வை நினைவு கூறுவதில். அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் நம்முடைய உள்ளங்களும் அந்த அளவுக்கு அமைதியாகும். எவ்வளவோ மனசில் கவலைகள் கஷ்டங்கள் சொல்லிட்டு வாட்டி வதச்சாலும் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும். மனம் நல்ல ஒரு அமைதி பெறும். நீங்கள் தொடர்ந்து நல்லா நினைவு கூர்ந்து கொண்டே இருங்க. துவாக்கள் மூலமாக, தஸ்பீஹ் மூலமாக நீங்களே அந்த மாற்றத்தை உணர்வீங்க. சில பேரால் நிறைய துவாக்கள் திக்ருகள் செஞ்சு அமல்களை அதிகமாக செய்ய முடியும், டைம் இருக்கும். சில பேருக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காது. செய்யணும்னு மனசில் அவங்களுக்கு நியத்து இருக்கும், ஆனால் டைம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் உங்கள் வேலையோட வேலையாக சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், இந்த 4 தஸ்பீஹ் இருக்குது பார்த்தீங்களா, 4மே ரொம்ப சிறப்பானவை. அது உங்கள் வேலையோட வேலையாக நீங்கள் நார்மலாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த நன்மை உங்களுக்கு வரும். இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு திக்ரை சொல்ல போகிறேன். சின்ன ஒரு களிமான்னு சொல்லலாம். காலையில் இதை நீங்கள் ஓதணும். 3 முறை ஓதுனா போதும். மதியானம் வரைக்கும் நீங்கள் அமல்கள் செஞ்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி தருவான். மிக சிறந்த ஒரு தஸ்பீஹ் இது. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இதில் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த களிமாவை நாம் ஓத பார்க்கணும். டெய்லியும் நீங்கள் ஓதிட்டு வந்தால், மனப்பாடம் செஞ்சு வச்சு, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சிம்பிளான வார்த்தைகள் தான். டெய்லியும் ஓதிட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் பல மாற்றங்கள், பல வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் தொடரும். நல்ல ஒரு சந்தோஷமான ரஹாத்தான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த ஒரு சின்ன தஸ்பீஹ் காரணமாக இருக்கும். அந்த தஸ்பீஹ் என்ன நான் சொல்கிறேன், பிறகு இதனுடைய சிறப்பை பற்றி நான் சொல்கிறேன். எத்தனை முறை ஓதுறோம், எந்த நேரத்தில் ஓதலாம் சொல்லிட்டு இதையெல்லாம் சொல்கிறேன். முதல்ல அந்த திக்ரு என்ன சொல்லிட்டு பார்த்துடலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இந்த துவாவோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதனுடைய பொருளை நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஓதி பாருங்கள். நல்ல மாற்றம் ஏற்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வை புகழ்வதுடன் அவனை தூய்மைப்படுத்துகிறேன். அதத ஹல்கிஹி, எந்த அளவுக்கு புகழ்கின்றேன் என்றால் அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு. வரிதா நஃப்ஸிஹி, அவன் பொருந்தி கொள்ளும் அளவு. வஸினத அர்ஷிஹி, அவனது அர்ஷின் சுமையளவு. வமிதாத கலிமாத்திஹி, அவனது வார்த்தையின் மையளவு. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவுக்குனா எக்ஸ்ட்ரீம் லெவலில். அல்லாஹ்வை புகழ்வது என்றால் குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளால் நிச்சயமாக புகழவே முடியாது. அதற்கு அப்பாற்பட்டவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு கடல் முழுக்க அந்த மை இருக்குது, பேனாவோட மை இருக்குது, அதை எடுத்து எழுதுகிறோம் அல்லாஹ்வை புகழ்கிறோம் சொல்லிட்டு அந்த மை முழுக்க தீர்ந்து போயிடும். ஆனால் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இன்னும் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு சிறப்பு இருக்குது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நிறைய படைப்பினங்களை படைத்துள்ளான். மனிதர்கள் மட்டும் இல்லை, பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், மலக்குமார்கள், ஜின்கள் சொல்லிட்டு நிறைய இருக்குது. நமக்கு தெரிஞ்சது இது, தெரியாததும் இன்னும் நிறைய இருக்குது. உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது சொல்லிட்டு நிறைய படைப்பினங்களை அல்லாஹ் படைச்சிருக்கான். அவன் எவ்வளோலாம் படைச்சிருக்கானோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்ம புகழ்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியாத இந்த வரைமுறை நமக்கு தெரியாது எவ்வளவோ எண்ணிக்கை இருக்குது சொல்லிட்டு, அந்த அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கிறோன்னு சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் பொருந்தி கொண்டான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அவனுடைய பொருத்தம் பெற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியாத விஷயம் இது. அந்த ஒரு விஷயத்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம் அப்படின்னு இந்த துவாவில் சொல்கிறோம். அடுத்ததாக அவனுடைய அர்ஷு, அது என்ன கூட நம்ம பார்த்ததே இல்லை, அவ்வளவு பெருசாக இருக்கும். அதோட வெயிட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அந்த வெயிட் எவ்வளவோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கிறோம் சொல்கிறோம். கடைசியாக அவனது வார்த்தைகளின் அந்த மையளவு, அல்லாஹ்வின் வார்த்தைகள் சொல்லவே வேணாம். நமக்கு தெரிஞ்சது பார்த்தா குர்ஆன் சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் நிறைய வேத புத்தகங்களை இறக்கி வச்சிருக்கிறான். நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது சின்ன விஷயங்கள் தான். இப்போ தெரியாத அந்த விஷயத்துக்காக அந்த அளவுக்கு அல்லாஹ்வை புகழ்கிறோம் சொல்கிறோம். இதில் இருக்க 4 வார்த்தைகள் 4மே நமக்கு தெரியாத விஷயங்கள். அந்த தெரியாத விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்குமோ, நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக அது இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை இதை புகழ்கிறோம் இந்த ஒரு துவாவில். அதனால தான் இந்த துவாவிற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. இந்த துவாவை நீங்கள் காலையில் 3 முறை ஓதுனா போதும். துஹா நேரம் வரைக்கும் நீங்கள் உட்காந்து அமல்கள் செஞ்சு நிறைய துவாக்கள் தஸ்பீஹ் ஓதி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமோ அதை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அவர்களுக்கு கற்றுத்தந்த துவா இது. எந்த ஒரு சூழ்நிலை இதை கற்றுத்தந்தாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியர் ஒருத்தவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க ஃபஜ்ர் தொழுகைக்காக. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் ஃபஜ்ர் தொழுவதுக்காக நின்று அதே இருப்பில் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ஃபஜ்ரெல்லாம் தொழுதுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு துஹா நேரத்தில் வராங்க. துஹா நேரம்னா எப்போ இருக்கும், ஒரு 12 மணிக்குள்ளே. அவ்வளோ நேரம் கழித்து வரும் போதும் அவங்க மனைவி அதே இருப்பில் முசல்லால அப்படியே உட்காந்து திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய மனைவி கிட்டே கேட்குறாங்க, நான் போனதுலேருந்து நீ இதே நிலையில் தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து போயிட்ட பிறகு ஃபஜ்ர் தொழுதுட்டு நானே 4 வார்த்தைகள் தான் சொன்னேன். அந்த 4 வார்த்தைகள் நான் சொன்ன அளவு எந்த அளவுக்கு நன்மைனா, நீ இப்போ இவ்வளோ நேரம் நீ செஞ்சல இது எல்லாத்தையும் அது நன்மைகளை மிஞ்சிவிடும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான அந்த வார்த்தைகளை கற்றும் தராங்க. இது எல்லாரும் நம்ம அவசியம் மனப்பாடம் செஞ்சு வைக்க வேண்டிய வார்த்தைகள் இவை, சிறந்த வார்த்தைகள் இவை. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இது சாதாரண விஷயம் இல்லை. ஃபஜ்ர் நேரத்தில் ஃபஜ்ர் தொழுதுட்டு இந்த ஒரு 4 வார்த்தைகளை 3 முறை சொன்னால் ஒரு 2 நிமிஷமே அதிகமாக தான் இருக்க போகுது. ஆனால் அந்த 2 நிமிஷம் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் துவா கேட்டு பாருங்கள், உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீருது சொல்லிட்டு பாருங்கள். ஒரு மாயமாக இருக்கும் உங்களுக்கே, எப்படி இது தீர்ந்துச்சு, இந்த பிரச்சனை நம்ம எப்படி வெளியே வந்தோம் சொல்லிட்டு ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த துவாக்களின் சிறப்பு அப்படி, அவ்வளவு சிறந்த ஒரு துவா. இந்த வார்த்தைகளின் சிறப்பு அப்படி, சிறப்பான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் புகழ்றீங்க, அல்லாஹ்விடம் உதவி தேடுறீங்க, நிச்சயமாக அவன் உதவி செய்வான். டெய்லியும் இதை கண்டிப்பாக ஓதிட்டு வாங்க. இதே துவாவை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதிட்டு வரலாம். சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை 3 முறை ஓதிட்டு வந்தால் ஒரு நாளைக்கு 70க்கும் அதிகமான தேவைகள் நிறைவேறுவதாக சொல்கிறாங்க. அந்த ஒரு முறையில் நீங்கள் ஓதிட்டு வரலாம். மனப்பாடமாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா எல்லா தொழுகைக்கு பிறகும் கண்டிப்பாக நம்ம ஓதலாம். மனப்பாடம் இல்லைனா தான் ஓத முடியாது. அதனால் பார்த்த உடனே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க, டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.